லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் எல்லா கல்லையும் கண்டிப்பா ஏத்திடுறேன். ஆனா கூலிய மட்டும் காலையிலேயே கொடுத்துறியலா? சரிம்மா, கண்டிப்பா கூலிய காலையிலே கொடுத்துறேன். சரி, வண்டியில ஏறு. நல்லபடியா வேலையை ஆரம்பிமா. ஹலோ அமுதா. சொல்லாதா. சித்தப்பா, என்னதா? என்னாச்சு? காலேஜுக்கு கட்ட வச்சிருந்த பணம் தொலைஞ்சிருச்சு சித்தப்பா. என்னதா சொல்ற? ஆமா சித்தப்பா, உங்களை விட்டுட்டு துணி கடையில இருந்து போனல, அதுக்கப்புறம் சந்தையில ஒருத்தைய கையில இருந்து பணத்தை புடுங்கிட்டு ஓடிட்டா. நானும் துரத்திட்டு போனேன், ஆனா காணோம் சித்தப்பா. அப்ப நாளைக்கு காலேஜில ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்றது அமுதா? அமுதா, அழாத அழாத. பணம் போனா போகுது. செந்தில்கிட்ட விஷயத்த சொல்லுவா, பிறகு யோசிப்போம். சித்தப்பா, அவ கிட்ட சொல்ல வேணாம். நான் இங்க வெளிய வேலைக்கு வந்திருக்கேன். என்னத்த சொல்ற? வேலைக்கா? எங்க? நான் எப்படியும் காலையில பணத்தோட வீட்டுக்கு வந்துருவேன். நீங்க எக்காரணத்து கொண்டும் யாருக்கிட்டயும் நான் வேலைக்கு வந்திருக்கேன்னு மட்டும் வீட்டுல சொல்லிடாதீங்க. என்னம்மா சொல்ற? எதுக்காகமா வேலைக்கு சேர்ந்த? அதை சொல்லு. சித்தப்பா, அவங்கள படிக்க மட்டும் சொல்லுங்க சித்தப்பா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரியாதான். ஐயோ,
நீ இப்படி நேரமாவது இன்னும் அமுதாவை காணோம். எங்க போயிருப்பா? அவ எங்க போனாங்கிறது தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஆளை காணோம். ஏங்க கவனிச்சிங்களா? எது அந்த ஓனரம்மா காணாங்கிறதானே? நானும் 6 மணில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏங்க மணி 8:45 ஆகுது. அவளையும் காணோம். வீட்டுல இருக்கிறவங்களும் பெருசா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க ஒருவேளை கிணத்துல ஏதாவது குதிச்சிட்டாலும்? நம்ம 3 பேர்த்தையும் உள்ள தள்ளி விட்டுட்டு அவ வெளியே நின்று வேடிக்கை பார்த்தாலும் பாப்பாளே தவிர அவ குதிக்க மாட்டா. பயங்கரமான கிரிமினல் அவ. எங்கேயாச்சும் ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. ஏன் பாப்பா, இதே இது நீ நானும் சொல்லாம கொள்ளாம வெளியே போயிட்டு இவ்வளவு நேரம் வராம இருந்தா உங்க அம்மாவும் தம்பியும் அமைதியாவா இருப்பாங்க? அப்படியே சாமி ஆடி இருக்க மாட்டாங்க. சாமி தாங்க ஆடி இருப்பாங்க. எது நம்ம மட்டும் இதுக்கு விட்டுட்டு இருக்கணும்? நாமளும் ஒரு ஆட்டம் ஆடுவோம். மாமா காந்தார ஆட்டம் போட்டு பார்த்ததுல நீ மாமா உள்ள விட்டா நரி உள்ள விட்ட மாதிரி பிளான் சக்சஸ். ஏ பரம கூப்பிடு கூப்பிடு. நானா கூப்பிடுக்கா. மா சொல்லுடி. கூப்பிடுக்கா. மா சொல்லுடி, காதுல விழுதுன்னு சொல்றேன்ல. என்ன கேட்கணும்? பொறுப்பு இருக்கா கேளு. மா உனக்கு கொஞ்சமாவது பொறுப்புங்கிறது இருக்கா இல்லையா? என்ன உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாரா பாத்தியா? என்ன என்ன சொன்ன? டேய் நம்மளுக்கு பொறுப்பு இல்லைன்னு ஆத்தா குத்து காட்டுதுடி. அது உனக்கு புரியலையா? கேளு. என்ன அத்தை நக்குல? அதை விடுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. மணி என்ன ஆகுதுன்னு பாரு. உன் ஆசை மறி கொழுந்து மருமவ காணும்னு இன்னும் பயம் வரலையா உனக்கு? ஏமா உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா என்ன? வீட்டுக்கு வந்த மருமவ வீட்ல ஒருத்தரையும் மதிக்கிறது இல்ல. எங்க போறா வராங்கிறது எதுவும் சொல்றது இல்ல. நீ இப்படியே விட்டுட்டு இருந்த. இப்ப பாரு, நடுராத்திரி ஆகுது இன்னும் ஆளை காணும். அதானே வீடா சத்திரமா இது? எங்களால பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா அவளுக்கு? இல்ல இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவ அப்புச்சி வீட்ல இருக்கும்போது இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாளா? எல்லாத்துக்கும் கேட்க ஆள் இல்லைங்கிற துமுறு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இம்புட்டு லேட் ஆயும் வரலன்னா என் மருமக முக்கியமான வேலையில இருக்கான்னு அர்த்தம். அவ கண்டிப்பா பத்திரமா தான் இருப்பா. நீங்க ஒண்ணு அவளை பத்தி கவலைப்பட தேவையில்லை. போய் உங்க வேலைய பாருங்க. என்ன நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறீங்களா? ஆமா, ஒரு வயசு புள்ள கல்யாணம் ஆகி முழுசா 3 மாசம் கூட ஆகலைன்னு நாங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு கிடக்குறோம் 3 பேரும். நீங்க கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம வாங்க அப்படின்றீங்க. உண்மையிலே உங்களுக்கு அந்த புள்ள மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு? இதுவே உங்க மக புவனா உங்கள்கிட்ட சொல்லாம போயிருந்தா அப்படியே முக்கியமான வேலையா இருக்கணும்னு அப்படியே உட்காந்துருப்பீங்களா? எதையாச்சும் சமைச்சுக்கிட்டு ஒழுங்கா உங்க வேலை என்னமோ அதை போய் பாருங்க. அவ எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கண்டிப்பா எதுவும் காரணம் இல்லாம பண்ண மாட்டா. வந்துருவா. மா நீ உள்ள போய் ஏதோ கருகுது பாரு போ. நீ பேசாதீங்க, வந்துருவா. அப்படி வாட்டுக்கு இப்படி தூரா போது பாரு. ஏ பரம, உங்க அம்மா ஓவர் கான்ஃபிடண்டா இருக்கு. நான் காந்தார ஆட்டம் போடலாம்னு நினைச்சேன். அம்புட்டு ஒண்ணு போலாம போச்சே. ஏங்க அந்த செந்தில் பையன் வெளியில இருக்கான். அவனை வச்சு ஆரம்பிப்போம். அவன் என்னமா ஒரு புத்தகத்தை வச்சுட்டு ரொம்ப நாளா படிக்கிற மாதிரி நடிச்சுட்டே இருக்காண்டி. எதுவும் டீச்சர் எதுவும் கரெக்ட் பண்ணானா? ஏதாவது ஆரம்பிச்சு விடுவோம். வாங்க போவோம். பரம இங்க பாரு, நான் சொன்னேன்ல அவன் யாரையும் கரெக்ட் பண்ணிட்டாண்டி. டேய் டேய் செந்தில், அம்மாவை பாருடா. அமுதா மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ யாத்து இதெல்லாம் கேட்கலாம்ல? டேய் அப்படி எங்கதான் போய் தொலைஞ்சானு? இந்நேரத்துல வெளியில அப்படி என்னடா வெட்டி முடிக்கிற வேலை இருக்கு? சொல்லுடா. இதெல்லாம் நாங்க கேட்க கூடாதா? இல்ல இந்த வீட்ல எங்களுக்கு அந்த உரிமை தான் இல்லையா? டேய் ஏ மாப்ள, என்னடா நடக்குது? குடும்பம் நடத்துறமா ஹாஸ்டல் நடத்துறமாடா? ஆம்பளை பசங்க கூட பொறுப்புலாம் இப்படி நைட் நேரத்துல ஊர் சுத்த மாட்டாங்க. வீடுனா ஒரு கட்டுப்பாடு இருக்கம்டா. உன் பொண்டாட்டி யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறா. நீ அப்படியே கண்டுக்கிறாம இருக்கிற. கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? நச நசன்னு நாங்க பேசுறோமா? ஏங்க பாத்தீங்களாங்க என்னங்க இதெல்லாம் பேசுறோமா? அக்கா அமுதா என்ன சின்ன பிள்ளையா? அவ வந்துருவா. போங்க போய் உங்க வேலையை பாருங்க. நானே வேற டென்ஷன்ல இருக்கேன். வந்து தொணன்னு பேசி கடுப்பேத்திரு. உள்ள போங்க. டேய் வீடாதே மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் மரியாதை இருக்கா? அதானே வீட்டு மேல அக்கறை பண்றது ஒரு குத்தமா? என்னடா இப்படி பேசுறாங்க? நம்ம மேல எரிஞ்சு விழுறாங்க. ஏங்க நீங்க வாங்குங்க. வாடா படி எப்படியும் வந்துதானே ஆகணும். அப்புறம் பாத்துக்கிறேன்.
என்ன மாப்பிள்ள வெளியே நிக்கிற? என்னடா யார தேடுற? அமுதா எங்க மாமா? அமுதா அமுதா எங்க? எனக்கு என்ன மாப்பிள்ள தெரியும்? நான் ஒரு வேலையா காரைக்குடி வரைக்கும் போயிட்டு வர்றேன். அட அமுதா என்ன சின்ன பிள்ளையா? ஏதாவது வேலை விஷயமா வெளியே போயிருப்பா. அட விடு, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? முதல்ல படிக்கிற வேலையை பாரு, படி. என்னது வேலை விஷயமாவா? அப்படி எங்க போயிருப்பா? இன்னட வரைக்குமா வேலை? சரி, கால் பண்ணி கேட்பா. ஹலோ. நேரமாச்சு, இன்னும் காணலைன்னா. நான் வந்துருவேன். எதையும் யோசிக்காம படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இல்லாமதா மணி 10 ஆக போகுது. ஐயோ, மணி 10 ஆயிருச்சா? வேலையில நேரம் போனதே தெரியல. லேட் ஆகுதுன்னா ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. வீட்டில் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, நீ எங்க இருக்கேன்னு சொன்னீங்கன்னா நானே வந்து கூப்பிட்டுக்குவேன். அதான் சொல்றேன்ல, நானே வந்துருவேன். நீங்க கண்டதையும் போட்டு யோசிக்காம ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, போதும். அம்மா, அண்ணமட்டி ஃபோன் பண்றாங்க. அமுதாவா? அத்தை. அத்தா சொல்லுதா. அத்தை சாப்பிட்டியலா? நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அத்தை. அத்தை, நான் வந்த இடத்துல வேலை இன்னும் முடியல. நீ எதையும் யோசிக்காத. நீ உன் வேலையை முடிச்சிட்டே வா. நீ எது பண்ணாலும் அதுல ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். கண்ணு, நீ பத்திரமா தானே இருக்க? எனக்கு இங்க ஒண்ணும் இல்ல அத்தை. நான் பத்திரமா தான் இருக்கேன். நீங்க ரொம்ப நேரம் எனக்காக முழிச்சு இல்லாம நீங்க படுத்து தூங்குங்க அத்தை. நான் வேலை முடிஞ்சதும் வந்துடுறேன். சரி சரி. சரிதா, பத்திரமா வந்துரு.
அமுதா, அம்மா அமுதா. இல்ல, வேடிக்கை இல்ல. என் அப்பச்சிக்கு இந்த மாதிரி 4 சூளை இருக்கு. 4 செங்க சூளையா? என்னம்மா சொல்ற? யாருமா நீ? கானாடு காத்தா சிதம்பரத்தோட பொண்ணு தாங்கய்யா. சிதம்பரம் ஐயா மகளா நீ? அவருடைய மக உனக்கு அப்படி ஒரு நிலைமை? நீ ஏமா இப்படி கஷ்டப்படுற? காலசக்கரம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. மேல இருக்கிறவக கீழே வரதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆனா கீழே விழாம இருக்கணும். நீ கீழே விழ மாட்ட தாயே, எல்லாரையும் மேல தூக்கி விடுற ஆளு. நீ எதுக்காக கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாரிச்சியோ அந்த காரியம் நிச்சயமா நிறைவேறும் தான். உன் நல்ல மனசுக்கு நீயும் நல்லா இருப்ப, உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா. இந்தாம்மா உன்னோட கூலி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மாமா, நீ எதுக்கும் எனக்கு நன்றி சொல்ற? நான் தாமா உனக்கு நன்றி சொல்லணும். எங்க வேலையும் கெட்டு பேரும் கெட்டு போயிருமா நினைச்சேன். சாமி மாதிரி வந்து நீதாமா என் பொழப்ப காப்பாத்தி கொடுத்துருக்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிம்மா. சித்தப்பா கிளம்பலாமா? சரியாத்தா போலாம். சித்தப்பா நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். அமுதா, மேட் ஃபார் ஈச் அதர். ஒன்றும் இல்லைம்மா, 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தீங்களா, அதை சொல்ல வந்தேன். அத்தை. என்னத்தா? அத்தை, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயத்துக்காக போறோம். போற விஷயம் நல்லபடியா நடக்கணும்னு உங்க ஆசீர்வாதம் வேணும் அத்தை. அதை எப்படிமா நீ சொல்ற? என்ன விஷயம்னு சொல்லாம ஆசீர்வாதம் கேட்டா எப்படி? என்னன்னு முதல்ல சொல்லு. சொல்லுமா, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாம அப்படி என்ன நல்ல விஷயம் சொல்லுமா. என்ன ஏதுன்னு இப்போ என்கிட்ட கேட்காதீங்க, நேரம் வரும்போது நானே சொல்றேன். இது என்னடா வம்பா இருக்கு? ஏமா, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? எங்களை மட்டும் எங்க போற எங்க வர என்ன செய்யறோன்னு எல்லாத்தையும் இவ கிட்ட சொல்லுன்னு சொல்றல. இவ மட்டும் எங்க போற எங்க வர நம்ம கிட்ட சொல்ல மாட்டாளாம். சொல்லுமா. ஆமா, அதுக்கு இல்ல தங்கச்சி, நீ பொம்பளை புள்ள, வீட்டாளுக்கு தெரியாம நீ பாட்டுக்க சொல்லாம எங்கிட்டாச்சும் போய் ஏதாச்சும் வம்புதும் ஆகி போச்சுன்னா காலம் கிடக்கிற கடையில பாதிக்க போறது நாங்க தானம்மா. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு, என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, என்ன நம்புங்க. உன் வீட்டுல இருந்த வரைக்கும் அடுப்படியை தாண்டி வெளியில விடாம தானே வச்சிருந்தாங்க. இங்கன வந்து என்னமோ 4 குடும்பத்தோட பொறுப்பை ஒன்னா சேர்த்து உட்கார்ந்து பார்த்த மாதிரில நாட்டம் பண்ணிட்டு இருக்க நீங்க. அதான் தப்பு பண்ணல. அப்போ என்ன விஷயம்னு சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி என்ன பெரிய ராணுவ ரகசியம்?